الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى عز وجل في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: يا عبد الرحمن بن سمرة، لا تسألوا الإمارة فإنك أن أوتيتها عن مسألة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து எல்லா உலகங்களையும் கண்காணித்தும் கவனித்தும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. நம் உயிருளும் மேலான உத்தம தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தின் அருட்படையார் சய்யிதுல் முர்சலீன், எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட ஹாத்தமுன் நபியின் இறுதி தூதரான இந்த தூதருக்கு பிறகு வேறு எவரும் இறை தூதராகவும் ரசூலாகவும் நபியாகவும் அனுப்பப்பட போவதில்லை. அப்படிப்பட்ட முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அதற்கு பிறகு வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த சத்திய மார்க்கத்தை சன்மார்க்கத்தை ஏற்று பின்பற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம் இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றும் ரப்பு வழங்கி கொண்டே இருப்பானாக என்று துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பிக்கிறேன். பிறன்பிற்குரிய அல்லாஹுடைய நடிகார்களே, அன்பான ஜமாத்தார்களே, ஒரு முக்கியமான தேர்தலை சந்திப்பதற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் வாக்களிக்க வேண்டும், ஓட்டு போட வேண்டும், ஓட்டு செலுத்த வேண்டும் என்ற ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்குன்னா ஆங்காங்க இப்போ டெக்னாலஜி வளர்ந்த காலம், ஃபோன் போதும், மொபைல் போதும், ஒருத்தர் மைக்கை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, இந்த கட்சிக்கா இல்லை அந்த கட்சிக்கா இல்லை புது கட்சிக்கா இல்லை பழைய கட்சிக்கா, அதே மக்கள் சர்வசாதாரணமாக பதிலும் சொல்லிவிடுகிறார். அந்தளவு தேர்தலுடைய அவசியம் அவ்வப்போது 5 ஆண்டுகளுக்கு நடைபெறுகின்ற, ஆனால் ஒரு சில ஆளுக்கு இப்போ நடக்கிறது மாநில தேர்தலா அல்லது மக்களவை தேர்தலாக கூட தெரியாது. அப்படி கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஏதோ நாங்கள் இந்த கட்சியில் இருக்கோம், இந்த ஆட்சி வரப்போகுது அப்படின்ட்டு முதலில் தேர்தலை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் சாத்தியமானதா, செயல்படுத்த முடியுமா என்ற அப்போதுதான் நம்முடைய அறிவுகளை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் போது ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு பொறுப்புதாரியை தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தரத்தை, குவாலிட்டியை, இவர்கள் வந்தால் நமக்கு முழுமையாக நன்மை செய்வார்களா, நல்லது செய்வார்களா, பிரச்சனைகளை சரி செய்வார்களா என்று ஆராய்ச்சி செய்து அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறைகளில் ஷரீஅத்துக்கு உட்பட்ட ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அவரிடத்திலே கூறுகிறார், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான். என்ன கட்டளையிடுகிறான்? அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. யாருக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீர்களோ, யாருக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று நீங்கள் சொன்னீர்களோ, அப்படிப்பட்ட அமானிதங்களை நீங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்பதாக குர்ஆன் வசனம் நமக்கு சொல்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிகாரி, அந்த ஆட்சியாளர், அந்த பொறுப்புக்கு வந்தவர் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹகம்தும் பைனன் நாஸ், நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அன் தஹ்குமு பில் அத்ல், நீதத்தை கொண்டு நீங்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டும். இவன் சொந்தக்காரன், இவன் எனக்கு தெரிஞ்சவன், இவன் எனக்கு ஊர்க்காரன், இவன் எனக்கு சப்போர்ட் பண்றவன், அதை பார்க்காமல் அன் தஹ்குமு பில் அத்ல், இரண்டு பக்கமும் நியாயத்தை விசாரித்து யாரின் மீது தவறு இருக்கிறதோ, யாரின் மீது தவறு இல்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் சரிபார்த்து நீங்கள் நீதி கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் பொறுப்புதாரிகளுக்கு சொல்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வருகின்ற தேர்தல் அப்படித்தான். இந்த தேர்தலிலே நல்ல ஆட்சியாளர்களை நியமிப்பது நம் மீது மாபெரும் ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. இதுவும் ஒரு விதமான அமானிதம், இதுவும் ஒரு விதமான அமானிதம். அந்த நாளிலே எல்லா அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த இடத்தை தெரிந்து வைத்துக்கொண்டு, அதை சரிபார்த்து வைத்துக்கொண்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நல்ல ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தினார்கள், எப்படிப்பட்ட பொறுப்பை மக்களுக்கு செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், அவ்வப்போது இரவுல தன் வேலையாட்களோடு சேர்ந்து ஏதாவது மக்களுக்கு குறைகள் இருந்துச்சுன்னா காலையில் போனால் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இரவில் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு மாறு வேடத்தில் சென்று குறைகளை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று அடிக்கடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வது வழக்கம். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னோடு பணியாளராக இருந்த தன் வேலையாட்களாக இருந்த ஒரு நபரை அழைத்து கொண்டு ஒரு வீடை கடக்கிறார்கள். வீடை கடந்தா ஒரு தாயார் தன் குழந்தைகளோடு, அந்த குழந்தைகள் எல்லாம் பசியோடு அழுது கொண்டிருக்கிறது. தாயாரோ வெறும் பாத்திரத்தில் தண்ணீரை மட்டும் வைத்துக்கொண்டு சமைப்பதை போல் நடித்து கொண்டிருந்தார். இந்த காட்சியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறான். ஏன் இந்த அம்மா இப்படி செய்யுது? அப்போ அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க, இந்த அம்மா இந்த மாதிரி ஏன் குழந்தான் அழுதுகிட்டு இருக்கு, உணவு எதுவும் இல்லையா, சாப்பாடு எதுவும் இல்லையா? அந்த அம்மாவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாது.
ஆமாத்தா இந்த மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்குது, என் குழந்தைகள் இப்படித்தான் டெய்லி இந்த மாதிரி அனுதினமும் இதே வேலை தான், நான் பாத்திரத்தில் தண்ணியை வச்சு சாப்பாடு இருக்கிற மாதிரி அவர்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். அவர்கள் பார்த்து பார்த்து அழுது அழுது என்ன விடுவார்கள், தூங்கி விடுவார்கள். இப்போ காலையில் எந்திரிச்சு என்ன இருக்கோ அதை வச்சு நான் சமைச்சு கொடுத்துருவேன், ஒன்றும் இல்லை வீட்டில். இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வருத்தத்திற்குரியவராக ஆகிவிட்டார். நான் ஆட்சியாளராக இருக்கிறேன், ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது, நான் அமீருல் முஃமினாக இருக்கிறேன், என் ஆட்சி காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருப்பதை தெரிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே கூட அழைத்து சென்ற அந்த வேலையாட்களோடு சேர்ந்து 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி அரசாங்கத்துக்கு வர்றாங்க. பைத்துல் மால்ல இருந்து பொருள் எடுக்கிறாங்க, மாவு எடுக்கிறாங்க, எண்ணெய் எடுக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த ஜாமான்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு எப்படிப்பட்டவங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தன் பணியாட்கள்கிட்ட சொல்கிறாங்க, அது எல்லாம் தூக்கி என் தலைமையில் வைங்க, அது எல்லாத்தையும் தூக்கி என் தலைமையில் வைங்க, என் முதுகுல வைங்க, நான் சுமந்து செல்கிறேன். வேலையாளர் சொன்னார், ஏன் அமீரே உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, நாங்கள் இருக்கிறோம்ல, அந்த அதுக்கான வேலைக்கு எங்களை போட்டிருக்கிறீங்க, அந்த பொறுப்பை செய்ய. இல்லை இல்லை, இந்த ஒரு கால் இவர்கள் இந்த பெண்ணுக்கு நான் அவர்களுக்கான தேவையை நிறைவேற்றாமல் விட்டு விட்டார், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எனக்கு பெரிய ஒரு கேள்வியை கேட்கக்கூடியவனா ஆகிவிடுவான், அதற்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அதனால் அந்த சுமையை நானே சுமக்கிறேன், நானே தூக்கிட்டு போறேன்னு சொல்லி அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் முதுகிலே வைத்துக்கொண்டு எப்படி கழுதை மேல் பொதி சுமப்பது போல சுமந்து கொண்டு அந்த தாயிடம் கொடுத்து, உமர் ரலியல்லாஹு அப்போ உங்களுக்கு மனம் வரல, குடும்பம் நானே சமைக்கிறேன், நானே உட்கார்ந்து நானே சமைக்கிறேன் சொல்லி ஒரு இனிப்பு பாயாசத்தை தயார் செய்து அந்த தாயிற்கும் அந்த குழந்தைகளுக்கும் கொடுத்து அவர்கள் எடுத்து உண்டி மகிழ்ந்ததை பார்த்து அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகிழ்ந்தார்கள். வரலாறு சொல்கிறது. இன்னைக்கு சாதாரண ஒரு கவுன்சிலர், சாதாரண ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் செய்கின்ற அந்த அந்த இமேஜ், தன்னை காட்டிக்கொள்ள நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன், ஒரு விதத்தில் நாமும் இதற்கு பெரிய ஒரு பொதுமக்களாக இருக்கக்கூடிய நமக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. குப்பை போட தெரிலங்க நம்ம ஆளுகளுக்கு, என்ன போட தெரில, வண்டியில் போகும்போது அப்படி சல்லுன்னு அப்படி பிளாஸ்டிக் தூக்கி போட்டு போகிறான். ஒரு குப்பை போட தெரில, ஒரு குப்பையை சரியான இடத்திலே இத்தனைக்கும் காலையில் வந்துடுறாங்க, அது விசில் அடிச்சுட்டே வந்துடுறாங்க. ஒன்று மேலே அங்கேருந்து பறக்குது, எங்கேருந்து அந்த மக்கள் இறங்கி வர முடியலை, அங்கேருந்து குப்பை பறக்குது, இங்கேருந்து எந்திரிச்சு போகிற பிள்ளைங்க. ஒரு நம்ம செல்லூரை சுற்றி பாருங்களேன், அங்கேருந்து இறங்கி வந்தால் குப்பை, இங்கிட்டு இந்த மனோரா ஸ்கூல் கிட்ட போனால் குப்பை. அந்த வியாதியில் யாருக்கு வரும்? நமக்கு தான் வரும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய நமக்கு தான் வரும். இது போன்று ஒவ்வொரு பொறுப்பிலும் நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. எந்த துறையாக இருந்தாலும் இன்னைக்கு எல்லா துறைகளும் எப்படி ஆகிவிட்டு என்று சொன்னால், அந்த இடத்துல காசை கண்ணில் காமிச்சாதான் வேலை நடக்கும் என்ற ஒரு பெரிய, நம்மளே போய் எனக்கு இது வேலை ஆகணும்னா அதில் ரெண்டு டைப் இருக்கு. என்ன டைப்பு? ஒன்று ஃபாஸ்ட்டு, இன்னொன்று ஸ்லோ. உங்களுக்கு எப்படி? மனுஷனுக்கு எப்பவுமே என்னது, சீக்கிரம் வேலை முடியணும். என்ன செலவானாலும் பாருங்கத்தா. இப்போ சம்பளம் எதுக்குடா வாங்குறீங்க? சம்பளம் அரசாங்கத்தில் கொடுக்குதுல, அது எதுக்கு வாங்குறீங்க? அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பொதுமக்களாகிய நமக்கும் மாபெரும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. தன் வீட்டை, தன் தெருவை, தன் ஏரியாவை, தன் மாவட்டத்தை, தன் சொந்த ஊரை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது மாபெரிய பொறுப்பு. குப்பை கொட்ட தெரியலங்க, அப்படிப்பட்ட சமூகமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக.
அப்ப ஒரு விஷயத்திலே மிகப்பெரிய கவனம் நாம் இருக்க வேண்டும். வருகின்ற தேர்தலில் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மாபெரிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பொறுப்புகளை, அதிகாரத்தை நீங்களாக கேட்டு பெறாதீர்கள். எனக்கு இந்த பொறுப்பு வேணும், எனக்கு இந்த அதிகாரம் வேணும், எனக்கு இந்த ஆட்சி வேணும், நீங்களாக கேட்டு பெறாதீர்கள். உங்களுக்காக உங்கள் நடத்தையை வைத்துக்கொண்டு, உங்களுடைய நடவடிக்கைகளை வைத்துக்கொண்டு மக்கள் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு ஒரு காரணத்தையும் சொன்னார்கள். ஒரு கால் நீங்களாக பெற்றுக்கொண்டு எனக்கு இந்த பொறுப்பு வேணும், இந்த ஆட்சி வேணும், இந்த சரியா செஞ்சிருவேன்னு சொல்லி நீங்கள் வாங்கினால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி உங்களை வந்தடையாது. நீங்க நடு ரோட்ல தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், தத்தளித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். எப்போது உங்களுக்காக ஒரு பொறுப்பு வர வைக்கப்படுகிறதோ அப்போதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஆட்சிகளை செய்திருக்கிறார்கள், மக்களுக்கு களப்பணி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது சொன்னார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா கான இதா பஅஸ உம்மாலன் இஷ்தரத அலைஹிம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறு ஊரிற்கு, வேறு நாட்டிற்கு பொறுப்புதாரிகளை நியமித்தால் இப்படிப்பட்ட ஒரு நசீஹத்தை செல்வார்கள். அல்லாஹ் அலா தர்கபு பிஸ்தௌனா, உயர்தர வாகனங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. உயர்தர குதிரையில் என்னது, குதிரையில உயர்தர, அப்பெல்லாம் குதிரை தானே, குதிரையில உயர்தர வாகனங்களை நீங்க பயன்படுத்தக்கூடாது. அடுத்து சொன்னாங்க வலா தஅகுலு நகியன், ஸ்பெஷல் சாப்பாடு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. வலா தல்பசு ரகீகன், ஆடையில வித்தியாசத்தை நீங்க காட்டக்கூடாது. வலா துகுலிகு அபுவாஹும் தூன ஹவாயிஜின் நாஸ், மக்கள் தேவையாக இருக்கும் பொழுது உங்களுடைய அரசாங்க அந்த விஷயங்களை நீங்கள் பூட்டி வைத்துக் கொள்ளக்கூடாது. எப்போதும் கதவு திறந்தே வைத்திருக்க வேண்டும். யார் தேவையாக இருந்தாலும் அரசாங்கத்திடம் சொல்லி பெறக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். فَإِنْ فَعَلْتُمْ شَيْئًا مِنْ ذَلِكَ فَقَدْ حَلَّتْ بِكُمُ الْعُقُوبَةُ ثُمَّ يُغْشِيَهُمْ. இதற்கு மாற்றமாக நீங்கள் செய்தால் அல்லாஹு தஆலா மாபெரும் தண்டனையை, கடுமையான தண்டனையை உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு கீழே உள்ள பொறுப்புதாரிகளுக்கு சொல்லி அனுப்பினார். இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆடம்பர அந்த கார்கள் என்ன, அது வரைக்கும் ரோடு நல்லா இருக்காது. எம்எல்ஏ வராருன்னு தெரிஞ்சதோடு என்ன பண்றான், அவனும் நடிக்கிறான், கூட கீழே இருக்க வேலை என்ன செய்யறேன். அது வரைக்கும் அந்த குருவிலே நம்ம வண்டி ஓட்டுறோம், அந்த ரோடுல நம்ம போற எல்லாம் செய்யறோம். இவர் வராருன்னு தெரிஞ்சதோட நான் நகைச்சுவையாக கூட சொன்னது, அப்பப்போ முதலமைச்சர் மதுரைக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போனார்னா என்ன ஆகும், ரோடெல்லாம் கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் வந்தாருன்னா அது முன்னாடி வரைக்கும் அதில் தான் நம்ம போவோம் வருவோம் எல்லாம் செய்வோம். இவர் வராருன்னு தெரிஞ்சதோட கார்பரேஷன்காரங்களுக்கு எங்கிருந்து வேலை பார்க்குற ஒரு யுக்தி வருமோ சக்தி வருமோ தெரியாது, கிளம்பி சரி செய்யறது என்ன. அந்த பயம் ஆரம்பத்தில் இருந்தால் என்ன, வரிகளை வாங்குகிறீர்கள், எல்லா விதமான விஷயங்களையும் கேட்கிறீர்கள், அதை சரியாக செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சரியாக வேண்டும். சில விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். யார் பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதை விட யார் பொறுப்புக்கு வரக்கூடாது என்ற விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நடித்தால், திரைப்படத்தில் இருந்து விட்டால் நாம் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று புதிதாக உருவாகக்கூடியவர்கள் வந்து விட்டார். அழுகுது நம்ம சமூகம் போய் நெஞ்ச
என் புருஷன் தேவையில்லை, என் வீட்டுக்கார் தேவையில்லை, எங்கள் அம்மா அத்தா தேவையில்லை, அவர் போதும், அவரை பார்த்துட்டேன், சந்தோஷம், மாஷா அல்லாஹ். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? நபிகளாரை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள் நாசக்காரனுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், வேஷக்காரனுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன பண்ணாரு? படம் நடிச்சாரு, ஆடுனாரு, பாடுனாரு, ஓடுனாரு. அதானே, ஆடுனாரு, பாடுனாரு, ஓடுனாரு. எல்லாம் வளர்த்து விட்டுட்டோம். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்றாரு. போய் விழுகிறான். நம்ம சமூகம், நம்ம பெண்கள். நேற்று கூட, போன வாரம் கூட சொல்லக்கூடாது, சும்மா கூட தொழுகலை. ஒரு அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லுது? என்னது? சும்மா கூட தொழுகலைங்க. வேற அவனுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது, வேற ஆளுக்கு சம்மந்தப்பட்டது. நான் பார்த்துட்டு வந்துட்டேன் தேட்டரில் போய். ஆரம்பங்களில் பாவங்கள் எல்லாம், பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் மறைத்து மறைத்து செய்த சமூகம் இன்று வெளிப்படையாக சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கவலைக்குரிய விஷயம்! காரணம் என்ன? தீன் இல்லை, ஈமான் இல்லை, வலுவான இஸ்திகாமத் இல்லை, அல்லாஹ் ரசூலுடைய பயம் இல்லை. இதனுடைய விளைவின் காரணமாகத்தான் இன்று சர்வசாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. தயவு செய்து உங்கள் வாக்குகளை, குர்ஆன் அல்லாஹ் சொல்வது போல 8 விதமான விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான் முஸ்லிம் வெற்றி அடைவதற்கு. அதில் ஒரு விஷயம், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். முஃமின்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளையும் தனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்களையும் சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள். அப்ப சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது, சரியான அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதிலே தவறு செய்துவிட்டோம், அதற்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பாருங்கள், சாத்தியமாகுமா? இலவச, அதே போன்ற ஓட்டுக்காக பணம் கொடுப்பது, அதை பணம் வாங்குவது, சொன்னா போங்க, நம்ம காசை தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. நம்ம பயான் பண்ணா நமக்கே பயான். எப்படி? அந்த காசெல்லாம் வாங்காதீங்க, ஓட்டு காசெல்லாம் வாங்காதீங்க, பாவங்க, செய்யாதீங்கன்னா. வேறு எங்கே சொன்னாலும் குடும்பத்திலிருந்தே சொல்கிறாங்க, வேறு எங்கே சொன்னாலும் பரவாயில்ல. குடும்பத்தில் அம்மா சரி, நம்மளாம் சொன்னோம்னா அப்படி தானே, திடீர்னு நல்லவன் ஆகிட்ட, நல்லா தானே இருந்த, திடீர்னு நல்லவன் ஆகிட்ட, எங்கேருந்து உனக்கு இப்படி வந்துச்சு? அவன் நம்ம காசை தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம்ல. துனியா மீது உள்ள ஆசை. யாரோ ஒரு நபர்கள் செய்யாமல் பிற நபர்கள் செய்வதன் மூலமாக நல்லது செய்தவர்களும் அதில் அழிந்து ஒளிந்து போகிறார்கள். இப்போ அதான் பிரச்சனை. ஒரு சில ஆள் வேணான்னு சொல்லி இருந்தாலும் ஒரு 90 பேர் வாங்கிட்டானா சேர்த்து மாற்று 10 பேத்துக்கு சேர்த்து என்ன செய்யுது? தண்டனை கிடைக்கும். ஆயிஷா அம்மாவுடைய ஹதீஸ் இருக்கா இல்லையா? ஆயிஷா அம்மா கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நல்லவர்கள் இருக்கும்போதும் தீங்கு அதிகமாகிவிட்டால் அவர்களுக்கும் அந்த தண்டனை கிடைக்குமா என்பதாக கேட்டார்கள். ஆம் ஆயிஷாவே, நல்லவர்கள் இருக்கும் பொழுதும் தீமை மிகைத்து விட்டால், பாவங்கள் மிகைத்து விட்டால் அதனுடைய பிரதிபலிப்பு தண்டனை அவர்களுக்கும் கொடுக்கப்படும். நாளை மறுமையில் பிரித்து வைக்கப்படுவார். நாளை மறுமையில் இவங்க நல்லவங்க, நீ தனியாக ஆகிக்குங்க. இங்கே உலகத்தில் அதற்கான எல்லா விதமான விஷயங்களையும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவங்களை தவிர்ப்போம், நன்மையான காரியங்களை அதிகமாக செய்வோம். இதை நாம் செய்யாவிட்டால் அல்லாஹ் தஆலா கடுமையான ஆட்சி அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கக்கூடாதோ அவர்களுக்கு கொடுத்து நமக்கு பாடம் புகட்டுவார். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. தயவுசெய்து நன்மைகளிலே கவனம் செலுத்துங்கள், திக்ருகளிலே கவனம் செலுத்துங்கள், திருக்குர்ஆனை ஓதுவதில் கவனம் செலுத்துங்கள், தொழுகையில் கவனம் செலுத்துங்கள். பெண்களுக்கு தீனை கொண்டு போய் சேருங்க. இன்னைக்கு வீட்டுக்காரனா எப்படி இருக்கோம்னா, டிங் டாங்கு காலைல சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, நைட்டு போய் தூங்குறது, வெளியே வந்தால் குழம்பு பார்க்கறது, வீட்டில் மனைவிக்கு என்ன, குழந்தைக்கு என்ன தேவை, எதுவும் கவலை இல்லை. அந்த பதில் சொன்னதற்கு முழு பொறுப்பு வீட்டுக்காரர் தான். போன வாரம் நம்ம சொல்லிச்சுல,
அதுக்கு அந்தம்மா பாவி கிடையாது, வீட்டுக்காரர் தான் பெரிய பாவி. வீட்டுக்கார் அதில் பெரிய தவறு செய்து விட்டார். தயவு செய்து வீட்டு பெண்மணிகளுக்கு தீனை கற்றுக் கொடுங்கள், மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுங்கள். நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்ம கற்றுக்கொள்வதிலேயே பெரிய ஒரு பலகீனத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் நாம் கற்றுக்கொண்டு அந்த தீனை வீட்டுக்கும் கற்றுக் கொடுப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நல்ல ஆட்சியாளர்களை, நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ் சுன்னத்துல்லாஹ்.